காரைக்குடியில காரைக்குடி வந்து இப்போ வந்து ஒரு நட்சத்திர தொகுதி ஆயிடுச்சு. ஏன்னா சீமான் அவர்கள் நிற்கிறதுனால. காரைக்குடியில நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு விவாத மேடை நடந்திருக்குது. அங்க மௌனம் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. இந்த சத்யம் தியேட்டருக்கு எதித்தாப்புல இருக்கிற ஒரு கிரவுண்ட்ல, ஓப்பன் கிரவுண்ட்ல வந்து ஒரு தனியார் அ தொலைக்காட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தனித்தனி அந்த வேட்பாளர்கள், அந்த ஆதரவாளர்கள நிப்பாட்டி பேசுவாங்க. நாங்க கட்சிக்கு வந்தா, நாங்க ஆட்சிக்கு வந்தா, நாங்க என்ன செய்வோம், இல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க பார்க்குறீங்க எல்லா டிபேட்ஸ்லயும் எல்லா தொலைக்காட்சியும் வந்துட்டு செய்தி தொலைக்காட்சிகள் எல்லாத்துலயுமே இது இருக்குது. அப்படி நடந்த ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல பார்த்தீங்கன்னா, திடீர்னு மிகப்பெரிய கைகலப்பு நடந்துருச்சு, தகராறு நடந்திருக்கு. திமுக தொண்டர்கள் வந்துட்டு நாம் நாம் தமிழர் கட்சிகள் வந்து பேசும்போது கல்லை விட்டு எறிகிறது, அந்த சேரை விட்டு எறிகிறது, அந்த வீடியோலாம் காட்டுறேன் பாருங்க. மிகப்பெரிய தகராறு நடந்திருக்கு. அந்த தகராறுல அந்த நிறுவனத்தை சார்ந்த அந்த தொலைக்காட்சி நிலையத்தை சார்ந்தவங்களுக்கு காயம்பட்டு அடிபட்டு எல்லாம் நடந்திருக்கு. அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த நாம் தமிழர் கட்சி மக்கள் வந்துட்டு நின்று போராடி இருக்காங்க. இப்போ போலீஸோட சேர்ந்து போலீஸ் பாதுகாப்பு இருந்திருக்கு. போலீஸோட வந்து போராடி அவங்களெல்லாம் கைது பண்ணணும் இது செஞ்சு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உட்காந்து தர்ணா பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே இளைஞர்கள்லாம் இருந்து சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இது 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 ஹெல்த்தியான்னு கேட்டீங்கன்னா ஹெல்த்தி கிடையாது. இன்னைக்கு டைரக்ட் கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் 2 திமுக தான் கொள்கை ரீதியாக வந்து போட்டி போடுறவங்க. மற்ற எல்லாமே வேற மாதிரி. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தமிழ் தேசியம் பேசுகிறாங்க, இவங்க திராவிட தேசியம் பேசுகிறாங்க, திராவிடம் பேசுகிறாங்க இல்லையா? அப்போ அந்த கொள்கையில் தமிழ் தேசியம் வந்துட்டு இன்னும் ஆட்சியே வரல, திராவிடம் வந்து இங்கே ஆட்சியில் இருக்குது. அப்போ எடுத்து இவங்க சொல்ல முடியும் என்னென்னா, என்ன செஞ்சாங்க, என்ன செய்யலை, என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, என்ன வாக்குறுதி செய்யலை அப்படின்னு சொல்லி பேச முடியும். இவங்க வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே சொல்கிறாங்க. அவங்களுடைய தேர்தல் அறிக்கை ஃபுல்லாக பார்த்துருக்கோம். மிக 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 புதுமையாகவும் நினைவுக்கு, அதாவது கற்பனைக்கு அப்பாற்பட்டதாகவும் எல்லாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் ரியல் தேவை தான். அப்போ அதை எடுத்து பேசும்போது கிளாஸ் ஆகத்தான் செய்யும். ஏன் திமுக வந்து நாம் தமிழர் மேடையில் இருக்கவங்களை தூக்கி சேரை எறிகிறாங்க, சண்டை போடுறாங்கன்னா பொறுத்துக்க முடியாது. ஏன்னா இவங்களுடைய கடந்த கால ஆட்சி முறைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தவறுகள் நடந்திருக்குது. அவ்வளவு கமிட்மெண்ட்டை வந்து அவங்க மீட் பண்ணல, ஹானர் பண்ணல. அப்போ எடுத்து சொல்லும்போது கோவம் வரும். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சண்டைகள். நீங்கள் பார்க்குறது பாருங்கள். பட் இது ஹெல்த்தி கிடையாது. காரைக்குடி நான் சொல்கிறேன், இந்த வருடம் நிறைய செய்திகள் அங்கேருந்து வரும். காரைக்குடி வந்து நட்சத்திர தொகுதியை தாண்டி மிக 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 கலவரங்களை பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். கலவரம் அங்கே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்.